நாங்க அப்படி கிடையாது. நாங்க கூட்டணி வைக்கிறோம் இல்லையா, நாங்க சொல்லல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிறோம், வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது அவ்வப்போது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த கூட்டணி அமைச்சு வாக்குகள் சிதறாமல் வாக்குகளை பெற்று நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக அமைக்கப்படுவது. அப்படித்தான் நாங்கள் கூட்டணி வச்சுக்கோம். எங்க கூட்டணி ஒத்த கருத்துடைய கூட்டணி. மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி. என்ன தப்பு? நீங்க வச்சா தப்பு இல்ல, நாங்க கூட்டணி வச்சா தப்பா? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும். மத்திய அரசோடு இணக்கமா இருந்தா தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். நிதி தேவை, திட்டத்துக்கு அனுமதி தேவை, யார் கொடுப்பா? மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியில இருந்து எந்த திட்டத்தையாவது உங்களால் பெற முடிஞ்சதா? மத்திய அரசு இருந்து ஏதாவது நிதியை பெற முடிஞ்சதா? இல்ல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, பெரிய திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம், 118 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில்வே பாதை அமைப்பதற்கு மத்திய அரசு அணுகணும். பாரத பிரதமர் கோரிக்கை வச்சோம். உடனடியாக இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு ஒரே நேரத்தில் 63,000 கோடி மத்திய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது. இது அதிமுக சாதனை. நல்லாட்சின்னா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. தேர்தல் நாள் 23 ஏப்ரல் 2026.